இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரப்பொடி மாஸ் பண்ண போகிறோம். வீட்டில் எந்த பொருளும் இல்லாதப்போ எதுவும் கடைக்கு போய் வாங்க தேவையில்லாம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக சீக்கிரமாக குயிக்காக செய்கிற டிஷ் இது. எங்கள் சின்ன மருமகள் அடிக்கடி பிரீத்தி செய்வாள். அதை பார்த்து நான் கற்றுட்டு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள் என்ன. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சிக்கணும். கழுவிட்டு தோலை சீவிட்டு இப்படி அரிஞ்சிக்கணும். இப்போ பெருங்காயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கடுகு சீரக தாளிப்பு, கருவேப்பிலை, உப்பு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஆயில் 50 கிராம். இது எந்த ஆயில் வேணால் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன தாளிக்கிறீங்களோ அந்த எண்ணெய் போட்டுக்கலாம். இதெல்லாம் கூட ஆப்ஷன் தான், அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணலாம். மிளகாத்தூள் உப்பு தான் மெயின். எண்ணெய், மிளகாத்தூள் உப்பு இது 3 கூட போட்டு செய்யலாம். இதெல்லாம் போட்டால் நம்ம இஞ்சி போட்டு போடல, வெங்காயம் தக்காளி போடல. அதெல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் போடாததால் நான் இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்குன்றதால நானாக இந்த பெருங்காயம், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள்லாம் சேர்க்குறேன். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. கடாய் காஞ்சிச்சு. இதில் எண்ணெய் ஊற்றுறோமா. எண்ணெய் காஞ்சிச்சு. இது பாருங்கள், கடுகு சீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். சீரகம் வச்சு மேலே வந்துடுச்சு. கடுகு இப்போ பொரியுது. இப்போ இந்த உருளைக்கிழங்கா நைஸாக அரிஞ்சு வச்சு உருளைக்கிழங்க போட்டுடலாம். போட்டு இந்த எண்ணெயிலே இப்படி கரைச்சி விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயிலே அது நைஸாக விழுந்துடும். நைஸாக அரிஞ்சிருக்கிறதால அது சீக்கிரமாக விழுந்துடும். வேலையை சீக்கிரம் முடியும், கஷ்டமே இல்லை. இப்போ பாருங்கள், எண்ணெயில் வதங்கிச்சு. இப்போ பெருங்காயம், மிளகுத்தூள், கரம் மசாலா, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போடாததால கரம் மசாலா போடும். 1 ஸ்பூன் உப்பு. பாயில் ஆகிடுச்சு எண்ணெயிலே. இப்போ மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள், அதை 1 ஸ்பூன் போடும். உங்களுக்கு காரம் வேணாம்னா நீங்கள் மிளகுத்தூள் போட வேணாம். இப்போ மிளகு பொருள் சீசனில் போட்டால் நல்லதுன்றதால நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அதோட ஸ்மெல் மாத்திரம்தான் போகணும். அப்புறம் எண்ணெய் நிறையவே இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகணும். மதமான தீ வச்சுக்கோங்க. தீ ஜாஸ்தி வச்சுக்காதீங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வருது. நீங்கள் பேசிங்கன்னா ஐடியா கொடுத்தாங்க. எங்கள் மருமக அம்மா செய்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களோட விருப்பத்துக்கு என்னங்க இதை செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். வெந்துடுச்சு. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் இந்த எண்ணெயில். இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லாயிருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு. காரப்பொடி மாசு அது மேலே இப்படி கொத்தமல்லி தூவிட்டு இது எங்கள் பேத்திங்களுக்காக செஞ்சேன். நீங்களும் உங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.